overlooked concept 6. இதுல current electors இந்த resistance based problem கேட்பாங்க. ஒரு வயரோட length L, அதோட resistance R. அதை நம்ம stretch பண்ணும்போது length increase ஆகும் இல்லையா? length increase ஆகும்போது area of cross section குறையும். இந்த கொஸ்டினை 3 விதமா கேட்பாங்க. length increase பண்ணி ஒரு ப்ராப்ளம், அல்லது ஏரியா மாறுற மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க, இல்லை ரேடியஸ் மாறுற மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் லென்த்தாக மாற்றணும். ஏன்னா க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்தை மாற்றதானே க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் ஏரியாவே வரக்கூடாது. R=ρL²/V வால்யூம். அதுவே நமக்கு ஒயரை ஷார்டன் பண்ணி, அதாவது உருக்கி ரீகாஸ்ட் பண்ணி ஏரியாவை மாத்திரம் இல்லை ரேடியஸை மாத்திரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பாருங்க லென்த்தே வராது. லென்த் என்ன ஆகுதுன்னு கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஏரியா மாறுதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து ரோ வால்யூம் டிவைட் பை ஏரியா ஸ்கொயர் வரும். இதுவே ரேடியஸை மாத்திரம்னு சொன்னால் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, πr². அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது π²r⁴. இந்த ஃபார்முலாவில் லென்த்தை பற்றி எந்த க்ளூவுமே இல்லை. ஸோ ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் இருக்கு. Hence new resistance length மாத்தும் போது new resistance என்ன n² times r. radius மாத்தும் போது formula என்ன r' r/n⁴. அதுவே ஏரியா மாத்தும் போது r' r/n². ஸோ ஃபார்முலாவை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நம்ம கரெக்டாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம பார்த்த ஃபார்முலாவோட எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வயரோட லென்த் எல், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம அதோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ அந்த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா 10% ஸ்ட்ரெச் பண்ணி லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறது என்னன்னா ஒரிஜினல் லென்த் அப்படியே இருக்கு, அதுலேருந்து ஒரு 10% லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நியூ லென்த்தை போடும்போது ஒரிஜினல் லென்த் எல் plus 10% of 10/100 times of L போட்டா உங்களுக்கு L டேஷோட வேல்யூ 1.1 N வரும். இந்த 1.1 தான் N. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் L தான் N ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா என்ன, R' n² times R. So 1.1 whole square times R is equal to 1.21 times R. R ஓட வேல்யூ 10 ன்னு கொடுத்துருக்காங்க. hence 12 ohm, approximately 12 ohm. அதுதான் கரெக்டான ஆன்சர். டக்குன்னு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா.